நடிகர் நெப்போலியன் இணைந்திருக்கிறார் நம்மோடு. வணக்கம் சார். வணக்கங்க. சார், விஜயகாந்த் மறைந்து விட்டார் என்கிற செய்தி கேட்டதிலிருந்து நீங்க தொலைக்காட்சி வழியா நீங்க பார்க்கலாம். தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் மக்கள் ஒன்று திரண்டு அங்கு வந்து அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியே ஆக வேண்டும்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட சென்னை தத்தளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்க அவர் கூட ரொம்ப ஆமா, நெருக்கமாக பழகியவர், பேசியவர், படங்கள் நிறைய ஆமா, பண்ணியிருக்கீங்க. எப்படிப்பட்ட இழப்புன்னு ஆமா. நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அது. அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவை நான் சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் மறைவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜன சமுத்திரத்துல அவரை கொண்டு போனாங்க அப்படின்னு மெரினா பீச்சுக்கு. அதுக்கப்புறம் அஹ், எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவை நான் பார்த்துருக்கிறேன் 87ல. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவுடைய மறைவை பார்த்துருக்கிறேன். தலைவர் கலைஞருடைய மறைவை பார்த்துருக்கிறேன். அதுக்கு நிகரான ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு கூடி இருக்குது. தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த மக்களும் சென்னையில சம்மிச்சிருக்கிறாங்க. மக்கள் வெள்ளமா இருக்குது. எங்கிட்டு பார்த்தாலும் எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் மக்கள் வெள்ளமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு ஜன சமுத்திரத்துல நானும் பங்கெடுத்துக்க முடியலங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. ஏன்னா நான் அவருக்கு மிக நெருக்கமா இருந்தவன். நான் என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய குழந்தைகளுடைய சூழ்நிலையினால நான் எல்லாத்தையும் அரசியலை விட்டுட்டு சினிமா விட்டுட்டு இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிறேன். நேற்று ஃபுல்லா பையனுடைய ஆசைக்காக கப்பல்ல போய் பயணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக போயிட்டு பயணிச்சுட்டு நான் பை ரோடு வந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் நம்முடைய சகோதரி குஷ்பு அவர்களும் ப்ரொடியூசர் சிவா அவர்களும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம், விஜயகாந்த் நம்ம உள்ள இல்ல இப்ப அந்த அப்படின்னு செய்தியை சொன்னப்ப கேட்ட என்னால தருணம் எப்படி இருந்தது சார்? அந்த செய்தியை நீங்க வாங்குறீங்க, உள்வாங்குறீங்க, வாங்கின உடனே அந்த நான் தருணம். வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பொதுவா அமெரிக்கால வண்டி ஓட்டும் போது தொலைபேசியில பேசக்கூடாது. நான் சைட்ல போனை வச்சுட்டு நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பத்திரிகை இதுல பாக்குறேன், ஆக்ட்ரஸ் குஷ்புன்னு சொல்லி கால் வருது எனக்கு. சரி, ஏதோ குஷ்பு நேரத்துல கூப்பிடுறாங்களே. எனக்கு நைட்டு இரவு 10 மணிக்கு மேல அப்ப என்ன எமர்ஜென்சியா தான் இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக எடுத்து பேசினேன். பேசும்போது சொல்றாங்க, குஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நல்லா இல்லை நப்ஸ் அப்படின்னாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னேன். இல்ல ஒரு பேட் நியூஸ் நப்ஸ் அப்படின்னாங்க. என்னாச்சு குஷ்பு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி கேப்டன் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னாரு. அவர் சொன்ன உடனே என்னால அடுத்து வண்டியில ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் வண்டியை ஓரம் கட்டிட்டேன். அடுத்து சிவா உடனே அடிச்சாரு. சிவா இந்த மாதிரி சொன்னாரு. நான் அதுக்கப்புறம் 500 மைல் ஓட்டிட்டு வீட்டுக்கு வரணும். என்னால் வண்டி ஓட்டி பயணிக்க முடியல. உடனே ஃபேமிலிகிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பிரேக் எடுத்துடலாம், நம்மளால வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹோட்டலில் தங்கிட்டு அட்லாண்டாவில் தங்கிட்டு உடனே அவங்களெல்லாம் ரொம்ப டயர்டாக, ரொம்ப ஃப்ளோரிடாலேருந்து ரொம்ப தூரம் பயணித்து வந்ததுனால நல்லா டயர்டாக இருந்தாங்க, படுத்துட்டாங்க. என்னால் தூங்க முடியல. நான் உட்காந்து உடனே இரங்கல் செய்தி எழுதி எல்லா பத்திரிகைக்கும் தொலைக்காட்சிக்கும் அனுப்பிச்சி வச்சேன். அப்புறம் இன்னைக்கு பகல்ல தான் நான் புறப்பட்டு இங்கே வந்த உடனே இன்னைக்கு இரவு முழுக்க நான் உட்காந்து தொலைக்காட்சியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என் பையனுடைய சூழ்நிலையினால நான் இங்கேயே விட்டுட்டு வர முடியாது. இரவு முழுக்க அவனை நான் பார்த்துக்கணும், பகல் முழுக்க மனைவி பார்த்துக்குவாங்க. அந்த ஒரு தருணத்தினால வர முடியாத சூழ்நிலை இருக்கிறேன். ஆனா எப்பயுமே அவர் கூட நான் இருந்து பயணிக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அவரு முதல் படம் நான் முதல் படம் நடிக்கும்போது அவரு 100வது படம் ரிலீஸ் ஆச்சு. கேப்டன் பிரபாகரன் என்னுடைய புதுநெல் ரிலீஸ் ஆச்சு. அந்த தருணத்துல இருந்தும் 33 வருஷமா கிட்டத்தட்ட நான் நெருங்கி பழகியவன். நடிகர் சங்கத்துல 2000ல இருந்து 2006 வரைக்கும் நானும் விஜயகாந்த் அவர்களும் சரத்குமார் அவர்களும் நாங்கள் 3 பேரும் பொறுப்புல இருந்து நிறைய விஷயங்களை பண்ணி திரைப்படத்துறைக்கு, அது குறிப்பா நடிகர் சங்க கடனை மீட்டோம், கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தி. அது சிங்கப்பூர், மலேசியால ரஜினி சார், கமல் சார் முதற்கொண்டு நாங்கள் கேப்டன் சரத்லாம் நேரம் போய் சந்திச்சு, நீங்கள்லாம் அவசியம் ஸ்டார் நைட்டை கலந்துக்கணும், நீங்க இந்த கடனை அடிக்கிறதுக்கு உதவி செய்யணும்னா உடனே வரேன்ட்டார் ரஜினி சார், உடனே கமல் சார் வரேன்ட்டாரு. அந்த மாதிரி அவர் கூப்பிட்டு விஜயகாந்த் முழு மனதோட எல்லாரும் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம திரைப்படத்துறையில உங்களுக்கு தெரியாத ஒண்ணுல, அந்த காலகட்டத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி
அந்த வரிசை பட்டியல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி, கமல் சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ், பிரபு சார், சரத்குமார், கார்த்தி, இப்படி வரிசைக்கு அந்த பட்டியலில் இருப்பாங்க. அதுல முதலிடத்துல ரஜினி சார், கமல் சார் இருந்தா கூட 3ஆம் இடத்துல தான் இவரு அந்த நம்பர் இருந்தா கூட இவரு தான் முன்னணி எடுத்து எல்லாத்தையுமே நடத்துவார். திரைப்படத்துறையில எந்த ஒரு இதாக இருந்தாலும் முன்னணி எடுத்து நடத்துவாரு. அதனால இவரை தலைவரா, நடிகர் சங்க தலைவரா முழு மனதோட எல்லாரும் ஏத்துக்கிட்டு எல்லா கலை நிகழ்ச்சியும் நடத்தி அந்த கலை அடைச்சதெல்லாம் என் வாழ்நாள மறக்க முடியாது. நானும் அதுல ஒரு ராமருக்கு அணில் உதவுற மாதிரி உதவி தலைவராக இருந்து நான் அதில் பங்கெடுத்துட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மன நிறைவா இருக்கு. அதே மாதிரி சிங்கப்பூர் நடத்தணும், மலேசியாவில் நடத்தணும், துபாயில் நடத்தணும், லண்டன்ல நடத்தணும், எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப அற்புதமா நடத்தினாரு. அதே மாதிரி கார்கில் போருக்கு அப்ப அந்த ராணுவ வீரர்களுக்காக மரியாதை செலுத்தினதுக்காக மதுரையில போய் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். காவேரி போராட்டம் நடத்தணும் சென்னையில. நெய்வேலி போய் அந்த காவேரிக்கு எதிர்ப்பா மின்சாரத்தை இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாரு. அதுக்கு நாங்க முன்னாடி இருந்து நடத்தினோம். எல்லாமே விஜயகாந்த் சார் தலைமையில எல்லாம் ஒரு முழு மனதோட ஒத்துமையா இருந்து நாங்க நிறைய நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தங்கப்பேனா பீச்சில் கொடுத்தோம், அதுவும் அவர் தான் நடத்தினாரு. ஒரு பெரிய தலைவர், சிறந்த தலைவர், ஒரு லீடிங் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி, எந்த ஒரு பயமும் இல்லாம களத்துல இறங்கி நேரடியா சந்திக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க. அவரு தான் இருந்து முன்னாடி இருந்து நடத்துவாரு, அதை சால்வ் பண்ணி கொடுப்பாரு. அவர் கூடவே நான் பயணிச்சதெல்லாம் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். 30 ஆண்டுகால பழக்கம், அதை 3 நிமிடங்கள் சுருக்கிறது அப்படின்றதே ரொம்ப சிரமம் தான். உங்களால் வர முடியாமல் போகிறதுக்கான காரணம், அதுக்கான அந்த சூழல் எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. இணைப்பில் நேரம் ஒதுக்கி வந்திருக்கீங்க, நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது பதிவாக எப்போதும் இருக்கும்.